இந்த 2026 தேர்தல்ல நான் திமுகவுக்கு தாங்க ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்றவங்களா நீங்க? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நாங்க பரம்பரையா திமுகங்க, நாங்க திமுகவை தவிர வேற யாருக்குமே ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்றீங்களா நீங்க? அப்போ நீங்களும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் பரம்பரையா திமுகவுக்கு போஸ்டர் ஓட்டணும், கொடி பிடிக்கணும், கோஷம் போடணும், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். ஆனா அங்க கருணாநிதி ஐயா, அவரோட புள்ள ஸ்டாலின் ஐயா, அவரோட புள்ள உதயநிதி ஐயா, அடுத்த 4ஆம் தலைமுறையா இன்பநிதி ஐயாவே ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க குடும்பம் மட்டுமே தலைமுறைக்கும் அங்க தலைவரா உட்காந்துட்டு கோடியா சம்பாரிச்சு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வாங்க. ஆனா நீங்க கடைசி வரைக்கும் ஒரு 200 ரூபாய கையில வாங்கிக்கிட்டு கோஷம் போட்டுட்டு கொடி பிடிச்சிட்டு கொத்தடிமைகளா வாழணும் அப்படிங்கிறது தான் திமுக உங்களுக்கு விதிச்சிருக்குது. அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா திமுகவுக்கே ஓட்டு போடுங்க. அடுத்ததா 24 மணி நேரமும் டாஸ்மாக்ல சாராயம் கரை புரண்டு ஓடும். கள்ளச்சாராயம் எங்க திரும்பினாலும் கிடைக்கும். இந்த திமுக ஆட்சியில தான் 20 வருடங்களுக்கு அப்புறம் கள்ளச்சாராய மரணங்கள் 100 நடந்திருக்கு தமிழ்நாட்டுல. இளம் விதவைகளை ஏகப்பட்ட பேரை உருவாக்குவாங்க. இது மட்டும் இல்லாமல் கஞ்சா, மெத்து, அபின், மெத்தபெட்டமைன், சிந்தட்டிக் ட்ரக்ஸ், போதை ஊசின்னு வெரைட்டியா போதை பொருட்களை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்துவாங்க. நம்ம புள்ள வெயிட்டை விட்டு வெளியில போச்சுன்னா திரும்ப வரப்ப கஞ்சா அடிச்சுட்டு வருதா, மெத்து போட்டுட்டு வருதா, போதை ஊசி போட்டுட்டு வருதா, என்னன்னே பேர் தெரியாத எதையோ ஒன்று போட்டுட்டு வருதா அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா திமுகவுக்கே ஓட்டு போடுங்க. அடுத்ததா 2.5 வயசு பிள்ளைய வீட்டுல வச்சிருந்தா கூட விளையாட வெளியில விட முடியாது. ஒரு திமுக நிர்வாகி அந்த பிள்ளைய கெடுத்து கொன்றுவான். அதுக்கும் சப்பக்கட்டு கட்டிட்டு இவங்க வருவாங்க. 80 வயசு பாட்டிக்கெல்லாம் பாலியல் துன்புறுத்தல் நடக்கும். பெண்கள் வெளியிலேயே நடக்கிறதுக்கு தகுதி இல்லாத மாநிலமா தமிழ்நாடு மாறும். அதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, சில அல்ல கைகளை வச்சுக்கிட்டு, நான்லாம் என் வேலைக்காரியை கூட வெளியில அனுப்புறது இல்லை, வாட்ச்மேனோட தான் அனுப்புறேன், நாம தான் நம்ம பிள்ளைய பாதுகாப்பா வச்சுக்கணும்னு பேச வைப்பாங்க வெக்கமே இல்லாம மீடியால. இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா திமுகவுக்கே ஓட்டு போடுங்க.